ஒரு பொண்ணுக்கு 23 வயசு 24 வயசு ஆயிடுச்சுன்னா எப்போ கல்யாணம் பண்ண போகிற எப்போ கல்யாணம் பண்ண போகிற. அதே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு, இன்னும் கன்சீவ் ஆகலைன்னா எப்போ கன்சீவ் ஆக போகிற, ஏன் இன்னும் கன்சீவ் ஆகாமல் இருக்க, ஏதாச்சும் குறை இருந்தால் டாக்டர்கிட்ட போய் பாரு. அதே அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தைக்கு 6 மாதத்தோட பால் குடியை நிப்பாட்டிடாத, 2 வயசு வரை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இரு. அதே இந்த குழந்தைக்கு 8 மாதம் ஆயிடுச்சுன்னா இன்னும் பேசலையா, 8 மாதம் ஆச்சு இன்னும் நடக்கலையா. என்னோட குழந்தைலாம் 8 மாதம் நடந்துருச்சு, 10 மாதத்துல பேசிருச்சு. அதே இந்த குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்த குழந்தை எப்போ பெற்றுக்க போகிறா. இந்த குழந்தை சின்னதாக இருக்கும் போதே அடுத்த குழந்தைய பெற்றனா 2ம் சேர்ந்து வளர்ந்துடும். அதுவும் குழந்தை பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, அடுத்த குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பெற்றுக்கோ, ஆம்பளை பிள்ளை வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி. ஸோ ஒரு பெண் ஒரு ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் போகிறான். ஆனால் இந்த கொஷின்லாம் ஏன் யாருமே பசங்கக்கிட்ட கேட்குறது இல்லை, நம்ம என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கோமா. சரி, ஓகே, இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கிறத விட்டுருவோம். இனிமேல் வர நம்மளாச்சு இந்த கொஷினை யார்ட்டையுமே கேட்டு கஷ்டப்படுத்தாமல் இருப்போம். அப்படி இல்லையா பசங்கக்கிட்டே பொண்ணுக்கிட்டே சேர்ந்து கேட்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.